ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிச்ச ராகவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருபரணி என்றும் குரு வழியில் குருவினை சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மாதந்தோறும் பார்க்கக்கூடிய பலன் செப்டம்பர் மாத பலன். இந்த செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற? அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாதத்துல ஒரே விசேஷம் தாங்க. விநாயகர் பெருமான் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் 14 எல்லா விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு எல்லாருமே விநாயகர் பெருமான வழிபாடு பண்றது மிக மிக சிறப்பு. தமிழ் கடவுளை விநாயகரை கும்பிடாம எந்த காரியமும் ஆரம்பிக்க முடியாது. அப்படியோட விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 14 வருது. இந்த மாசத்துல பாருங்க நிறைய கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கு. நீங்க அனைவருமே உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துல வர்றாரு. எப்ப? செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஆட்சி பலம். அடுத்த சூரியன் ஆட்சி பலம். புதன் உச்சத்துக்கு வர்றாரு. இவ்வளவு கிரகம் ஆட்சி உச்சம் ஆகும் போது ஏதாச்சும் ஒருத்தருக்கு நல்ல ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அதனால நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து மூவ் பண்ணி வாங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். ஏன்னா தொடர்ந்து அம்மன் டிவில எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே மிக மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் இந்த செப்டம்பர் மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தான் மேசராசி. இதுலயும் பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை சூப்பர். எப்படி தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் கொண்டவர் யாருன்னா மேசராசிக்காரர். எதுவுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் மேசத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் பதினஞ்சுக்கணும். செப்டம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற அதுக்கான பதிவு தான் இது அம்மன் அருள் டிவில. தயவு செய்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இப்ப கிரகமே பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன இந்த மாசம் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவும் நான் இதுல கொடுக்குறேன். இப்ப கிரகமே பார்ப்போம். ஒரு ராசில இருந்து பாருங்க 3ஆம் இடத்துல யாருன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு. இதுல மிதுன ராசியில, எப்படி உபய ராசியில மிதுன ராசியில செவ்வாய் பகவான் சஞ்சாராசில. அடுத்து 4ஆம் இடத்துல குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி 4ஆம் பாவத்துல குரு உச்சம். 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் ஒரு 3 கிரகம் இருக்கும் 5ஆம் பாவகத்துல பஞ்சமஸ்தானத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான், இதுல கும்பத்துல 12ஆம் இடத்துல சனி பகவான் ஒரு விரைய சனி போயிட்டு இருக்கு. இதான் கிரகத்துடைய கொள்கையுடைய நிலவரம். அதாவது உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல போய் நிக்கிறார். எப்படி வெற்றி ஸ்தானத்துல போய் நிக்கிறார். வீடு கொடுத்த அதிபதி கேதுவுடைய பிடியில 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். இதுக்கு முன்னாடி 4ஆம் பாவத்துல இருந்தா 5ஆம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு. நல்லா பாருங்க, ஒரு ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை எல்லாமே முயற்சி பண்ணக்கூடிய சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி எந்த வேலை கொடுத்தாலும் அந்த பயங்கரமா ரெட்ட மனசு, 2 விதமான குணம் மனசுக்குள்ள சஞ்சலம் வரும். இதை செய்வோமா செய்வோமா இல்ல போகவான்னு சொல்லி 2 குழப்பத்துல இருப்பீங்க பாருங்க மேசராசிக்காரங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேருக்கு, ஏன்னா இது மேக்சிமம் இந்த 1 மாசமா பாருங்க ஒரு தடங்கள், ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே மேசத்தை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த விரைய சனி போகும்போது சனி பவன் வேற வக்ரமா இருந்தாரா, அப்ப யாருடைய விதி ஜாதகத்துல நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல. நீங்க எல்லாருமே மேசராசிக்காரர் என்ன நினைக்கிறீங்க, இது ஃபுல்லா நம்ம வாழ்க்கைக்கான பலன்னு நீங்க நினைக்கிறீங்க. தயவு செய்து அப்படி எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன தேதியில பிறந்தோம், என்ன டைம்ல பிறந்தோம், நம்ம என்ன கர்மாவுல பிறந்திருக்கோம் இந்த கலியுகத்துல, இதை யாருமே பாக்குறது இல்ல. அப்படி உங்க ஜாதகத்துல எடுத்து நீங்க பாக்கணும். இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, எந்த கிரகம் நமக்கு யோகமா இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா பலன் மாறாது. அதான் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர். நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் உயிர். நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல். அப்ப உயிருங்கிறது உங்க பிறப்பு ஜாதகம் தான். அதான் எல்லாரையும் நான் ஜாதகத்தை பாருங்க தசா புத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க நான் சொல்றேன். ஏன்னா செப்டம்பர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசம் இதை பண்ணுவோமா பண்ண வேணாமா, இதுல போவோம்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இதுல பாருங்க இந்த 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து குருமங்கல யோகத்துல இப்ப உங்களுக்கு வரப்போறாரு. அப்படி குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க.
குருவும் செவ்வாய் இணையக்கூடிய நாள் செப்டம்பர் மாசம் கரெக்டா 10ஆம் தேதி இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு வருது. 4ஆம் பாவத்துக்கு வராது செவ்வாய். அடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா செப்டம்பர் 17 அந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துல, எப்படி 6ஆம் இடத்துல ரோக சத்ரு ஸ்தானத்துல இந்த சூரிய பகவான் வர்றாரு. அடுத்து செப்டம்பர் 27 புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவர் வந்து உச்சமாக போறாரு. எங்க உங்க கன்னி ராசியில 6ஆம் இடத்துல வந்து உச்சமாக போறாரு. இதான் கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசி அதிபதி எப்படி உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்துல முயற்சி சாதம் இருக்கும்போது இது பண்ணி பாருங்க. இந்த சனிபவன் வக்ரம் ஆகும்போது யாருடைய பிறப்பு ஜாதகத்துல சனிபவன் பலவீனமோ ஒரு விரைய செலவை கடுமையா நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி குடும்ப ரீதியாக நிறைய செலவுகளை அதிகமா இந்த நேரத்துல நீங்க பண்ணிருப்பீங்க. நீங்க எதை வச்சு சொல்றீங்க குடும்பத்துல செலவு அதிகமா இருந்துக்கணும்? நல்லா பாருங்க. உங்களுடைய ராசி அதிபதி எப்படி உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இடத்தை விரயம் பண்ணுவார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா வண்டி வாகனத்துல செலவு பண்ண வைப்பார். எப்படி வண்டி வாகனத்துல ஒரு செலவு கொண்டு வைக்க வைப்பார். அப்படி இல்லாட்டினா இடம் பூமி சார்ந்த விஷயத்துல ஒரு செலவு கொண்டு வச்சிருப்பாரு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால்நடை அந்த மேக்சிமம் பாருங்க இந்த இடம் பூமி சொத்து உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்துல ஏதாச்சும் ஒரு கழகத்தை ஒரு வழக்கு மாதிரி கொண்டு வந்து விட்டுருப்பாரு. இப்ப ரீசெண்டா சொல்றேன், நான் சொல்றது 1 மாசத்துக்குள்ள சொல்றேன். நிறைய பேர் இடத்தை மாத்திராப்ல பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. எப்படி இந்த வேலை தொழில் உத்தியோகம் ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், நம்ம பல வருஷமா இந்த தொழில இருக்கும், வேலை உத்தியோகத்தை மாத்தலாம் அப்படிங்கிற பிளான் வரும். ஏன் இந்த பிளான் வரும் நான் சொல்றேன்றீங்களா? வீடு குத்த அதிபதி சூரியோட சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடங்கிறது அதாவது தடங்கள், அதாவது தடையை காட்டக்கூடிய இடத்துல கொடுக்கும்போது ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நிறைய பேர் பாருங்க வேலை இல்லாம நிறைய வீட்டுல இருப்பாங்க. பாருங்க ஏன் வேலை இல்லாம இருப்பாங்கன்னா வீடு கொடுத்த அதிபதி கேதுடைய போது கண்டிப்பா வேலையை 1 மாசமோ 2 மாசமோ கண்டிப்பா வேலை கொடுத்தா தடங்கள் கண்டிப்பா வந்துருக்கும். நீங்க செக் பண்ணியே பாருங்க. மேஷராசியை பொறுத்தவரை வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு கிடைச்ச ப்ரொமோஷன் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, படிப்பு கல்வி எத்தனை பேருக்கு பந்தமாயிருக்கு, எத்தனை பேருக்கு பணத்தை கொடுத்து பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க, மூத்த சகோதர சகோதரி உறவுல எத்தனை பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இதெல்லாம் நீங்க மேஷராசி கேட்டா கண்டிப்பா நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஆமா இருந்துச்சுப்போம். ஏன்னா இந்த விரய சனியானது ஒரு சில பேருக்கு விரயத்தை நிறைய கொண்டு வந்து காட்டியிருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு பாதிப்பு, இந்த மாதிரி பாதிப்பு உங்க ஜாதக தசாபதி சரியில்லாட்டினா வந்திருக்கும். அதே மாதிரி பாருங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பணம் பொருள் ஏதாச்சும் ஒரு செலவு இப்ப கடுமையா இருந்திருக்கும். இந்த 1 மாசமா சொல்றேன். 2 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் வந்து நீசத்துல போய் உட்கார்ந்தார். 2 பணம் பொருள் நகை வீடு இடம் பூமி ஒரு நிறைய செலவு பார்க்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மை இது மாதிரி நிறைய ஒரு தடங்களை கொடுத்திருப்பாரு. ஏன்னா இதை ஏன் சொல்றோம், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அம்மன் விட கண்டிப்பாக மேஷராசிக்காரன். இப்ப பாருங்க ஏன் நிறைய உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு தெரியுமா? நான் சொன்ன இந்த குருமங்கள யோகம் எல்லாரும் சொல்லுவாங்க செவ்வாய் போய் நீசமாக போறாது, கொஞ்சம் கவனமா இருங்க மேஷராசி சொல்லுவாங்க. கவனமாக சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எல்லாமே நல்ல யோகமா வரும்னு சொல்லுவேன். ஏன்னா உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து செவ்வாய் இணையும் போது குருமங்கள யோகம் கடுமையாக வேலை செய்யும். இது எது மாதிரி பலனை கொடுக்கும் தெரியுங்களா? இப்ப வீடு வாங்காதவங்க, இடம் வாங்காதவங்க, பூமி வாங்காதவங்க இது மாதிரி பிளான் இருந்தா நீங்க எப்ப தெரியுமா வாங்க ஆரம்பிக்கணும்? கரெக்டா செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதிக்கான பிளான் நீங்க பண்ணிருக்கீங்க. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் போகக்கூடிய பிளான் இருந்தா நீங்க பண்ணிக்கலாம். ஏன் வெளிநாடு வெளியூரை நீங்க சொல்றீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க, வெளிநாடுங்கிறது 12ஆம் பாகம் தான். உங்களுக்கு 12ஆம் பாகம் எதுனா மீனராசியை குறிக்குது. மீனராசி அதிபதி அதிபதி குரு வந்து நேர 4ஆம் இடத்துல இருந்து ஒரு ராசி அதிபரோட சேர்ந்து இணையும் போது செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வெளிநாடு வெளியூர் வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷன் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். இது வந்து கோச்சார கிரகம் சொல்லுதான். உங்க ஜாதகத்துல அதுக்கான தசாபுத்தி வந்தாதான் இங்க வேலை செய்யும். அப்படி வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம், இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். இப்போ சொந்தமா வீடு இடம் வாங்கலாம் கண்டிப்பா 19க்கு அப்புறம் நீங்க பிளான் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வண்டி வாகனம் ஆட்டோமேட்டிக்கா வாங்கி தான் ஆகணும். வீடு கட்ட பணமே இருக்காது, ஆனா அந்த பணம் அதுக்கான ஆப்ஷன் வரும். ஏதோ லோனோ இல்ல கவர்மெண்டோ தனியார் ஏதோ ஒரு லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். கடன் சுமையை கண்டிப்பா குறைப்பீங்க. வேலை இல்லாத அனைவருக்குலாம் வேலை உத்தியோகம் கரெக்டா சொல்ல டேட் சொல்லணும்னா டேட் போட்டு சொல்லணும்னா நல்ல உயர் பதவிக்கான வேலைக்கு எப்ப கிடைக்கும்னா கரெக்டா செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை இல்லைன்னா தனியார் வேலை பார்க்கக்கூடிய அப்புறம் ஒரு தலைமை பொறுப்பான விஷயம் ஒரு லீடரா போகக்கூடிய அமைப்பு எப்போ வருதுன்னா கரெக்டா உங்களுக்கு செப்டம்பர் 17க்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்கு அந்த கிரகம் வேலை செய்யும். நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் திருமணஸ்தான விஷயம் திருமணத்துக்கு எந்த ஒரு தடங்களும் வராது. கரெக்டா செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் முடிஞ்சிரு சொல்லுங்க. ஏன்னா சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு இந்த ஆட்சி பலமாக போறாரு. அப்ப வருமானம் திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பூர்வீக சொத்து பூர்வீகத்துல வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கு நீங்க ஜெயிக்கக்கூடிய தேடி வரும்.
புதுசா தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன் கவனமா இருக்கும் சொல்றேன் தெரியுமா? 7 சனி நிறைய சனி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜாதகத்துல சனி பவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இருந்தாலும் குருவுடைய பார்வைப்படுது. அது இல்லாம 19க்கு அப்புறம் இந்த செவ்வாயும் குரு இணையும் போது தொழில கொஞ்சம் வளத்தோட பார்ப்பாரு. ஏன்னா அந்த அதிபதியானவர் தொழில்ஸ்தான அதிபதியை யாரு பாக்குறாங்கன்னா, அந்த குரு பகவான் ராசி வீடு கொடுத்த அதிபதி நேரா அந்த வீட்டு அதிபதியை பார்ப்பதால் ஜாதகத்துல யாருக்கு 7 சனி நல்லா இருந்து யோகமா சனி பவன் யோகமா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே தொழில பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. இப்ப எடுக்க இந்த செப்டம்பர் மாசம் லாட்டரி யோகத்தை நீங்க எடுத்து பாருங்க. அடிக்கலாம் நீ திருப்பி கேளுங்க, நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன் லாட்டரி யோகம் இருக்கு சொல்றேன் தெரியுமா? வருமானத்துக்குள்ள அதிபதியும் வருமானத்துக்குள்ள அதிபதியும் எப்படி பணங்கிறது 2ஆம் இடம் தாங்க. அந்த அதிபதி ஆட்சி பலமா இருக்காரா? அடுத்து 11ஆம் இடங்கிறது சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவான் அந்த குரு பகவான் 19க்கு அப்புறம் செவ்வாய் இணைஞ்சு குருமங்கள யோகத்தோட சேர்ந்து நேர 11ஆம் வீட்டு அதிபதியை அவர் பார்ப்பதனால கண்டிப்பா லாட்டரி யோகம் வேலை செய்யும். ஆனா நீங்க ஜாதக தசாபுதியை பார்த்து உங்க லக்கியான நம்பரை பார்த்தா இருக்கும். சம்பந்தம் இல்லாம எடுத்தா கண்டிப்பா அடிக்காது. ஜாதக பார்த்து மூவ் பண்ணி பாருங்க. வெளிநாட்டு வெளியூர்லாம் கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல. இந்த மாசம் ஃபுல்லாவே நீங்க செலவுகள் பண்ண ரெடியா இருங்க. ஏதாச்சும் சுப செலவு மாதிரி பண்ண பாருங்க. அதுக்கான ஆப்ஷன் தான் வேலை செய்யும். திருமணம், சுப செலவு, காது குத்து, நிறைய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நீங்க பண்ணிக்கிறது நல்லது. இடம் பூமியில நிறைய பணத்தை விரயம் பண்றது நல்லது. அதாவது நான் சொல்ற செப்டம்பர் 19க்கு அப்புறம். இப்ப நட்சத்திர பலன்கள் போமா. முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க, அஸ்வினில பிறந்தவங்க. பொதுவாக பாருங்க, அஸ்வினில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணவங்க, தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே எடுத்து பாருங்களேன். எந்த வேலையும் நீங்க பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் இந்த அஸ்வினில பிறந்துட்டாவே. இப்போ பாருங்க எல்லாமே நல்ல ஒரு யோகமான நேரமா உங்களுக்கு வரும். அஸ்வினில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், டைமிங் பக்கவா இருக்கு. ஏன்னா சூரியன் இது இணையுது. வீட்டுல சுப செலவு, சுபகாரியம், நல்ல காரியம், நல்ல விஷயங்கள், ஒரு தலைமை பொறுப்பு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்துல உள்ள வழக்குகள் சரியாகிறது எல்லாமே இந்த அஸ்வின் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, புதன் இருக்கா அங்க அறிவை தூண்டி விட்டுருவார். இன்னும் 27ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, எந்த ஒரு தரங்கள் இருக்காது. நீங்க தைரியமா பயணிக்கலாம். யார் அஸ்வின்ல பிறந்தவங்க சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் குறையும். அடுத்து பரணி நட்சத்திரம் ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நிறைய ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறதா பரணி நட்சத்திரம் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு மாசமா அவங்க நிம்மதி இல்லை, வாழ்க்கைக்கான ஒரு நிம்மதியை பார்க்கல. ஏன்னா சுக்கிரன் நீசமா இருந்தாரு. கடனை பார்த்தாங்க, பகை பார்த்தாங்க, எதிரியை பார்த்தாங்க, வம்ப பார்த்தாங்க, வழக்க பார்த்தாங்க, தடையில பார்த்தாங்க, நிறைய தடங்கள் சந்திச்சாங்க. ஆனா இனி சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துல செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே யோகமா வரும். இடம் வாங்குவீங்க, திருமணம் நடக்கும், வேலை உயர் பதவி கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும், அரசியல் நல்லா இருக்கும், அரசாங்கம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா வேலை செய்யும். யாரு பரணேஸ்ல போறது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அது கொஞ்சம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான டேலண்ட் குணம் எல்லாமே பாருங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும். இனிமே எதுவுமே பயப்படாங்க, எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் சூப்பரா வேலை செய்யும். அரசாங்க தொடர்பு, இப்படி அரசியல், அரசாங்க தொடர்பு, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு எது வந்தாலும் நீங்க தைரியமா பேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சூரியனும் புதனும் இணைய போறாங்க. சூரியன் 6ஆம் இடத்துக்கு கரெக்டா செப்டம்பர் 15க்கு அப்புறம் போயிட்டாதான் உங்களுக்கு எதுவுமே தரங்க வராது. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போட மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியாது. நீங்க எடுத்த காரியமே எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.